இருக்கிற இந்த சொசைட்டிக்கு வந்துட்டு ஸ்பெஷல் சைல்டுனாலே வந்துட்டு என்னன்னே வந்து தெரியாம, ஐயோ ஸ்பெஷல் சைல்டுனா அதுக்கு மூளை வேலை செய்யாது, அதுக்கு வந்து என்னன்னே தெரியாது, என் பையன் யோசிக்கிற மாதிரி நீ பையன் யோசிப்பானா அப்படின்றதே வந்து பெரிய விஷயம். இங்கெல்லாம் என் பையனுக்கு எவ்வளவு யோசிப்பான், அவன் எப்படி வந்து அவனோட தனித்தன்மை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் என்ன இதுல கன்வே பண்ண விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தைய பார்த்த உடனே ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த குழந்தை கூட நீங்க பழகுனீங்கன்னா அந்த குழந்தை காட்டுற லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து உங்க நார்மலா இருக்க ஒரு குழந்தை கூட காட்டாது. ஏன்னா நானுமே தான் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். அவன் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை கூட பேசுங்க, மிங்கிள் ஆகுங்க. நான் வந்துட்டு அழகா நீ சிரிச்சுக்கிட்டே சொன்னா என் பையன் என்ன வேணாலும் கேட்பான். அதை யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டு இல்லங்க என்னால முடியாது, இவன் வந்து ஸ்பெஷல் கிட்டு, நாளா எதுவுமே எங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, இவன் தண்ணி குடிச்சிட்டானா, இவன் அங்கேயே வாந்தி எடுத்துட்டானா அப்படின்றாங்க. ஏன் நார்மலா இருக்கிற பசங்க வாந்தி எடுக்க மாட்டாங்களா? ஏன் நார்மலா இருக்கிற ஒரு குழந்தை வந்து தண்ணியை முழுங்காதா? ஸ்விம்மிங் புதுசா போய் கத்துக்குச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சுத்தமா வந்துட்டு எனக்கு இந்த சொசைட்டில பிடிக்கவே முடியாது. ரெண்டு மூணு கோச்சிங் போனோம், எல்லாமே வந்து பெரிய பெரிய இடம் தான் போனது. அவங்களே அவ்வளவு அழகா வந்துட்டு இது பண்றாங்க. அதுக்குன்னு என்னங்க புதுசா வந்து ஸ்பெஷல் கிட்டுக்குன்னு ஸ்பெஷலா வந்துட்டு அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் தான் வந்து ட்ரெயினரா வரணும்னு எதனா இருக்கா? நார்மலா ஒரு பர்சன் தானே சொல்லி தர போறீங்க. அது ஏன் வந்துட்டு பெருசா எல்லாருமே வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு பாக்குறீங்க அப்படின்றது சுத்தமா புரியல. தயவுசெய்து வந்து உங்களோட இதுவை வந்து மாத்திக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. ஒரு 10 நாள் கூட சொல்லி கொடுங்களேன். என்ன ஆயிட போறீங்க? காசு எல்லாரும் நாங்களும் அவங்க என்ன காசு தராங்களோ அதே காசை தான் நாங்களும் தரோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லுங்க. எங்களால வந்து டைம் எங்களுக்கு அதிகமாகுதுன்னா சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுப்போம். அதை விட்டுட்டு வந்து அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க.